தன்னம்பிக்கை கதை. ஒரு ஊரில் ஒரு சீப்பு வியாபாரி இருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப வயசாகிட்டே போனதுனால அவரோட வியாபாரத்தை அவருடைய மகன்கள் 3 பேர்கிட்டையும் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களோட மகன்கள் 3 பேரையும் கூப்பிட்டு பேசுகிறாப்படி. இனிமேல் என்னால் இதில் நிர்வாகம் பண்ண முடியாது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் 3 பேரும் நிர்வாகத்தை பார்த்துக்க வேணாம், ஒருத்தர் நிர்வாக பொறுப்பு எடுத்துக்குங்க, மீதி 2 பேரும் துணையாக இருந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாப்படி. உடனே 3 மகன்களும் நான் நிர்வாக திறமையை எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பண்ணிக்கிறாங்க. உடனே வியாபாரி நீங்கள் சண்டை பண்ணிக்க வேணாம், உங்களுக்கு நான் ஒரு போட்டி வைக்கிறேன், இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுறீங்களோ அவங்க நிர்வாகத்தை பார்த்துக்குங்க, மீதி 2 பேரும் உங்கள் துணையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, என்ன போட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வியாபாரி சொல்கிறாரு, நம்மக்கிட்ட இருக்கிற சீப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க, 1 மாதத்துக்குள்ளே உங்களால் எவ்வளோ விற்க முடியுமோ நீங்கள் விற்பனை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 1 மாதம் முடிஞ்ச பிறகு நான் யார்கிட்ட நிர்வாக திறமையை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்படி. அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறாப்படி. அந்த சீப்பை நீங்கள் வெளியில் எங்கேயும் போய் விற்பனை பண்ணக்கூடாது, நம்ம ஊரில் இருக்கிற புத்தர் மடத்தில் தான் விற்பனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே 3 மகன்களும் புத்தர் மடத்தில் எல்லாரும் மொட்டை தலையாக தானே இருப்பாங்க, அங்கே யார் சீப்பு வாங்குவாங்க, அங்கே எப்படி போய் விற்பனை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சரி, முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இப்படியே 1 மாதம் போயிடுச்சு. 1 மாதத்துக்கு அப்புறம் வியாபாரி அவங்களோட 3 மகன்களையும் கூப்பிட்டு, என்னப்பா சீப்பெல்லாம் எப்படி விற்றீங்க, ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்படி. அவங்களோட 1வது மகன் சொல்கிறாப்படி, நான் ஒரு 2 சீப்பு விற்றேன், அதுக்கு மேலே என்னால் முடியல அப்படின்ட்டு. 2 சீப்பு விற்றையா, பரவாயில்ல, எப்படி விற்ற அப்படின்னு சொல்லி வியாபாரி கேட்குறாப்படி. இந்த மாதிரி டெய்லியும் புத்த மதத்துக்கு நான் போயிட்டு அங்கே இருக்கிற சீடர்கள்கிட்டலாம் நான் பேசினேன், அவங்க யாருமே சீப்பு வாங்கலை. நான் டெய்லியும் போனதுனால என்னை பார்த்தாவே அவங்க கண்ணை மூடிட்டு தியானம் செய்கிற மாதிரி உட்காந்துக்கிறாங்க. அப்படியும் நான் அப்படியே பேசி ஒரு 2 பேர் என்கிட்ட சீப்பு வாங்கினாங்க, அதுக்கு மேலே என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறாப்படி. சரி, பரவாயில்ல, விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மகன்கிட்ட கேட்குறாரு, நீ எத்தனை சீப்பு விற்றன்ட்டு. அந்த மகன் சொல்கிறாப்படி, நான் 10 சீப்பு விற்றேன் அப்படின்ட்டு. 10 சீப்பு விற்றுட்டியா, பரவாயில்ல, எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாப்படி. இந்த மாதிரி நானும் டெய்லியும் புத்த மடத்துக்கு போனேன், அங்கே இருக்கிற சீடர்கள்லாம் பார்த்தேன், அவங்க எதுவும் சீப்பு வாங்குற மாதிரி எனக்கு தோணலை. அங்கேருந்து தலைவர்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி நம்ம புத்த மடம் மலையில் இருக்குது, இங்கே வர பக்தர்கள்லாம் மலை ஏறி வரும்போது அவங்க தலைமுடியெல்லாம் கலைஞ்சிருது, அவங்க அப்படியே முடி கலைஞ்சி புத்தரை போய் தரிசனம் பண்ணுறதுக்கு நல்லா இல்லை, அதனால் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, என்ன ஐடியான்னு அவங்க கேட்டாங்க. இந்த ஒரு 4 கண்ணாடி இங்கே மாட்டி ஒரு 10 சீப்பு வைக்கலாம், வரவங்களாம் இங்கேயே தலையெல்லாம் நல்லா சீவிட்டு உள்ளே போய் புத்தரை தரிசனம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த தலைவரும் புத்தர் மட தலைவரும் சரி, இந்த யோசனை நல்லாயிருக்கு, அப்படியே பண்ணலான்ட்டு 10 சீப்பு வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க பாராட்டுறாங்க. சரி அப்படின்ட்டு அடுத்த மகனை கூப்பிட்டு கேட்குறப்படி, நீ எத்தனை சீப்புப்பா விற்ற அப்படின்ட்டு. அந்த மகன் சொல்கிறப்படி, நான் ஒரு 1000 சீப்பு விற்றுருக்கேன் அப்படின்ட்டு. 1000 சீப்பு விற்றுருக்கிறியா, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், எப்படி விற்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்படி. நானும் புத்த மடத்துக்கு டெய்லியும் போய் பார்த்தேன், இந்த சீப்பால் நம்ம எல்லாருமே தான் இந்த சீப்பு விற்கிறாங்க, நம்ம இதில் ஏதாவது புதுமையாக செஞ்சு கொடுத்து அவங்கள நம்ம பக்கம் நம்ம சீப்பெல்லாம் விற்கிற மாதிரி பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லி யோசித்தேன். என்னோடய திறமையெல்லாம் வெளிக்கொண்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சிந்தித்து ஒரு செயல் பண்ணினேன். அதை போய் அந்த புத்த மட தலைவர்கிட்ட சொன்னேன், அவரும் அதுக்கு சம்மந்தம் சொன்னார். அதனால் என்னால் 1000 சீப்பு விற்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னாப்படி. சரி, என்ன பண்ணினேன் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரி கேட்குறப்படி. இங்கே நிறைய புத்த மடத்தில் நிறைய பொருளுதவி செய்கிறாங்க, நன்கொடை கொடுக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு சீப்பு கொடுக்கலாம், ஆளுக்கு ஒரு சீப்பு கொடுக்கலாம். அந்த சீப்பு புத்தரோட பொன்மொழிகளெல்லாம் அதில் பதித்து கொடுக்கலாம். அதை வாங்கிட்டு போய் அவங்க தலை சீவும் போது ஒவ்வொரு டைமும் அந்த புத்தரோட பொன்மொழியெல்லாம் அவங்க படிக்கும் போது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது கொஞ்சம் புதுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட பேசுகிறேன். தலைவரும் சரின்னு சொல்லி 1000 சீப்பு என்கிட்ட வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3வது மகன் சொல்கிறாப்படி. உடனே அந்த வியாபாரிக்கு ரொம்ப சந்தோஷம். 3 மகன்களையும் பார்த்து, இப்போ சொல்லுங்கள், நிர்வாக திறமையை யாருக்கிட்ட கொடுத்தா நம்ம வியாபாரம் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு 3வது மகன்கிட்ட அவங்களோட நிர்வாக திறமையை ஒப்படைக்கிறாங்க. நான் அதே போல் தான் நம்மளும் நமக்கு இருக்கிற வாய்ப்பை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு நம்ம அதே என்ன இருக்கோ அதை பண்ணாமல் அதில் என்ன புதுசாக என்ன செய்யணும், நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம முயற்சி செஞ்சு நம்மக்கிட்ட இருக்கிற வேலையை புதுசாக நம்ம முயற்சி பண்ணும்போது எல்லாருமே நம்ம தொழிலை பாராட்டுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும், வெளியில் இருக்கிற வேலையாக இருக்கட்டும், எல்லா வேலையுமே நம்ம முயற்சி செஞ்சு தன்னம்பிக்கையோடு செஞ்சோமா எல்லாருமே வெற்றி பெறலாம்.